ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே பிரதர்ஸ் 2020 சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிதமான தீயில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். அது வறுத்ததும் 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கேற்ப பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரு பவுலில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கி முடியவும் ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் துருவிய தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளித்து அது சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு கடுகு உளுத்த பருப்பு, காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியோடு சேர்த்துக்கலாம். ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆச்சு. நீங்களும் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.